ஃப்ரெண்ட்ஸ், ஏபிடெக்கில் இது வந்து ஒரு டைமிங் கியர் செக்மெண்ட் வைக்கக்கூடிய இடத்துல யூஸ்வலாக வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் வரணும்னா அந்த பின்னு நிறைய உடையும். டேப்பர் பின், இந்த பின் வந்து அடிக்கடி உடையும், நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இது இன்டர்னல் வரும், இது அவுட் சைடில் வரும், அவுட் சைட் கார்னர். இது வந்து டேப்பர் ரீமர். முடிஞ்ச வரைக்கும் இந்த பின்னு போகிறதுக்கு முன்னாடி அந்த பின்னை அப்படியே லோட் பண்ணாதீங்க. இதுதான் டேப்பர் ரீமர். 2.5 3 mm கிடைக்குது. மைல்டாக டேப்பர் ரீமரில் லைட்டாக போர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அது த்ரூ அவுட் கரெக்டாக ஆகிட்ட பிறகு அதுக்கு சூட்டபுளாக பின் அடிங்க. அப்போ தான் பர்ஃபெக்டான ரிசல்ட்டு. மறுபடியும் அகைன் ஷேக் ஆகாது, பின்னு கட் ஆகாது. இது லாஜிக்கலி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ப்ளிட் பின்னு இல்லை ஸ்ப்ரிங் டவல் அடிச்சிடுறாங்க. அது அடிக்கும் போது கரெக்டான லோடு வந்து கேரி ஆகாது. ஸ்ப்ரிங் டவுல் மீன்ஸ் இதுதான் ஸ்ப்ரிங் டவுல். இது நார்மலி லோடு இல்லாத பிளேஸ்க்கு அடிக்கலாம், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு லாக்கிங் பர்பஸ். இது டேப்பர் பின் வந்து ஃபுல்லாக லோடை கேரி பண்ணக்கூடிய இடம். இது முடிஞ்ச வரைக்கும் இந்த ரீமரை பேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கியர் போடுங்க. இது நாட் ஓன்லி ஏபிடெக் இல்லை, ஆல்மோஸ்ட் இந்த டேப்பர் பின் வரக்கூடிய எல்லா இடங்களுக்குமே இந்த பர்பஸ் வந்து ரெகுலராக பண்ணலாம். நீங்கள் உங்கள் லேத்தில் இல்லை கரெக்டாக நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னால் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட்டாக எடுத்துக்கு பாய்.